ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎல்பி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க அப்பக்கோவை வளர்ப்பு முறை. நம்ம விஎல்பி டிப்ஸ் சேனலில் சுலபமான முறையில் மாடி தோட்டம் அமைத்தல், மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான உரங்களை தயாரிப்பது எப்படி, அது மட்டும் இல்லைங்க குறைந்த செலவில் இயற்கை உரங்கள் தயாரிப்பது எப்படி போன்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? அப்பக்கோவை செடிக்குங்க மண் கலவைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக மண் கலவையில் எதுவும் போட வேண்டியதில்லை, தோட்ட மண் இருந்தால் போதும். நான் இப்போ என்ன சுத்தப்படுத்திகிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கல் இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் வேர் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கல் இல்லாமல் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இப்போ செடி வைக்க போகிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்பக்கோவை செடி பார்த்திங்கன்னா கிழங்குலேருந்து வரும்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணது கொடியை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சின்ன பீஸ் தாங்க நான் வைக்கிறேன். நான் இதிலேருந்து தான் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. கொஞ்சோடு இடம் இருந்தால் போதுங்க மாடி தோட்டத்தில். இது சுலபமாக வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி தாங்க இது. ஆமாங்க, இது மூலிகை செடி. நம்ம சேனலில் மூலிகை செடி பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூலிகை செடியோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்துடலாங்களா? இது கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பசிக்காத குழந்தைங்களுக்கு இதை துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசிக்குன்னு சொல்லுவாங்க. காலையில் உணவில் இதை நம்ம சேர்த்திட்டோம்னா மதியம் 12:30க்கே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் சாப்பிட கொடுத்துட்டு ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இலையில லைட்டாக ஸ்மெல் வருங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம நார்மலாக கொத்தமல்லி சட்னி எப்படி அரைப்போங்க, அதே மாதிரி தான் கொத்தமல்லிக்கு பதிலாக நம்ம அப்பக்கோவை இலையை வச்சு அரைக்க போகிறோங்க. இந்த சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூட்டை குறைக்குங்க, குளிர்ச்சி ஏற்படுத்துங்க. இந்த மூலிகை செடியை வச்சு நான் துவையல் அரைப்பது எப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த மூலிகை செடி சூட்டை மட்டும் குறைக்கிறது இல்லைங்க, சளி காய்ச்சலுக்கு கூட உகந்ததுங்க. சளி காய்ச்சல் வந்தால் எங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய ரசத்தோட குறிப்பு உங்களுக்கு தரட்டுங்களா? இந்த ரசத்துக்கு தேவையான 4 மூலிகை என்னென்னு பார்த்துடலாங்களா? அப்பக்கோவை இலை, முசுமுசுக்கு இலை, வாதனார் இலை, தூதுவளை இலை. இந்த 4 இலையும் நல்லா அரைச்சிட்டுங்க ரசம் வைக்கணுங்க. இதைய தலை ரசம்னு கூட சொல்லலாங்க. இதை நம்ம சளி இருக்கும்போதும் சரிங்க, காய்ச்சல் வந்தபோதும் சரிங்க, இந்த ரசத்தை நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக காய்ச்சல் குறையுங்க. இந்த அப்பக்கோவை செடிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பூச்சி விரட்டையும் தேவையில்லைங்க, பூச்சி தாக்குதல் இருக்காதுங்க. நாம் தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா போதுங்க, தண்ணி இருக்கிற பக்கம் படருங்க. இந்த அப்பக்கோவை செடிக்கு தேவையான உரம் என்னென்னு பார்த்துடலாங்களா? தொழு உரம் அல்லது மக்கிய குப்பை இருந்தால் போதுங்க. நம்ம சேனல்லையே ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவாக நான் போட்டிருக்கேங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. வீட்லேயே சுலபமான முறையில் 0 காஸ்ட்டில் நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தயாரிச்சுக்கலாங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொடியை படர விட்டிங்கன்னா போதுங்க, அது தன்னால் படர்ந்துக்குங்க. தண்ணி மட்டும் இருந்தால் போதும். இதை நான் வாரம் ஒரு முறை அறுவடை பண்ணிட்டு விட்டுட்டோம்னா அடுத்த வாரம் மறுபடியும் உங்களுக்கு செடி வந்துட்டே தான் இருக்குங்க. நான் செடி வச்சு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் நான் வீடியோ எடுத்தேங்க. இப்போ பாருங்கள், நம்ம அப்பக்கோவை செடி வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ எப்படி படர்ந்துருக்குது. இதை நான் 2 வாரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு எனக்கு மகசூல் கிடச்சிருச்சுங்க. நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் அப்பக்கோவை கொடி வளர்த்துட்டு அது எப்படி வளர்ந்ததுங்கிற டீட்டெயிலை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.